ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். பன்னீரை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பன்னீர்னால் யூஸ்வலி சின்ன குழந்தைங்கன்னு கிடையாது, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீரும் சீஸும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் பார்க்க போகிறோம், பன்னீர் சீஸ் பால். இந்த பன்னீர் சீஸ் பால் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் 100 கிராம்ஸ், க்ரீன் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், சீஸ் கியூப்ஸ், பிரெட் க்ரம்ஸ், சால்ட், ஆயில். சீஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பன்னீரை நல்லா துருவிக்கலாம். கட் பண்ணிலாம் போடாதீங்க, இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விரவுங்க. அந்த பன்னீர்லாம் நல்லா மையாற வரைக்கும் நல்லா விரவிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைங்க. நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பந்தாக உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சைடில் சீஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. இப்போ அந்த உருண்டையை இப்படி லைட்டாக தட்டை மாதிரி பண்ணிவிட்டு அந்த சீஸ் கியூப்ஸை ஒன்றா உள்ள வைங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மடக்கிட்டு திருப்பி உருண்டை நல்ல ரவுண்டு ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. அன்ஷேப்டாக இருந்ததுன்னா பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரவுண்டாக திருப்பி பந்து மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். சைடில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நான் பிரெட் க்ரம்ஸும் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா உருட்டியாச்சு. இதை அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் நல்லா ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா போட்டு பெரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன். நல்லா பந்து மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தட்டை மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி சீஸ் கியூப்ஸை உள்ளே வச்சுட்டு நல்லா மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி நல்லா பந்து மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பன்னீரையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கருகிடும். பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால சிம்மில் வச்சாதான் உங்களுக்கு கருகாமையும் உள்ள சீஸும் நல்லா உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக திருப்பி விட்டுடலாம். லைட்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பன்னீருன்றதுனால உங்களுக்கு உடஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, 2 சைடும் வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ இதை எடுத்துடலாம் வெளியே. மிச்சம் இருக்கிறதையும் உருண்டையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடுறேன். பாருங்க, பிரித்து பார்க்குறேன். உள்ள சீஸ் நல்ல மெல்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுவையான பன்னீர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே தெரிகிற லெஃப்டில் இருக்க வீடியோவை பார்த்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரிகிற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.